இன்று புதிதாக ஊடுருவிக்கிற நோய் எல்லா இடங்களிலும், பாடசாலைகளிலும், வீட்டிலும் பிறந்த நாள் கொண்டாட்டம். எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாட்டம், பிறந்த நாள் கொண்டாட்டம், பிறந்த நாள் கொண்டாட்டம், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஏன்? யாருடைய கலாச்சாரம் இது? நான் அதாவது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறேன், பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நீ உனக்கு 60 வருடம் வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதிலே 50 வருடம் 30 வருடம் போய்விட்டது என்றால் எப்படி சந்தோஷப்படுவது? எப்படி சந்தோஷப்படுவது? இன்னும் சில நொடிகள், சில நாட்கள் இருக்கிறது மரணிப்பதற்கு. நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமே, இபாதத் செய்ய வேண்டுமே என்று கவலைப்படுவதற்கு பதிலாக சந்தோஷமான மகிழ்ச்சியான பிறந்த நாள் என்று எப்படி கொண்டாடுவது? அன்புக்குரிய சகோதரிகளே, 12 மணி வரை முழித்துக் கொண்டு இருந்து நான் தான் முதலாவது வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோய். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அதற்குள்ள ஒரு சினிமா, ஒரு இசை ஹராம். 50 பேர் உங்கள் ஸ்டேட்டஸை பார்ப்பார்கள் என்றால், 60 பேர் பார்ப்பார்கள் என்றால், அந்த இசையை கேட்பார்கள் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் வருவார்கள். யா அல்லாஹ், இந்த பாவத்தை செய்வதற்கு, இந்த சினிமாவை கேட்பதற்கு, இந்த இசையை கேட்பதற்கு இவன்தான் காரணம் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் கேட்டதற்கும் பாவம் உண்டு, கேட்க வைத்தவர்களுக்கும் பாவம் உண்டு. இசையை ஹலாலாக்கியது யார்? நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுவீங்க, ஒரு ஆள் பார்ப்பாங்களா, 100 பேர் பார்ப்பாங்களா? எல்லாருடைய பாவத்தையும் நீங்கள் சுமந்து கொள்வீர்களே. சினிமாவை ஷேர் பண்ணுகிறீர்கள், ஒரு நல்ல கருத்து என்று சொல்லி இசையை கொண்டு போட்டீர்கள் என்றால் நல்ல கருத்துக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். பாலுக்குள்ள ஒரு கிளாஸ் பாலுக்குள்ள ஒரு சொட்டு நஞ்சை போட்டால் குடிப்பீர்களா? மரணித்து விடுவோம் என்ற பயம். ஆனால் ஒரு நல்ல கருத்துக்குள்ள இசை, அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, அரபில இருந்தாலும் சரி, அரபியில் இருக்கிறது இசை ஹலாலாகி விடுமா? இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, அதை ஷேர் பண்ணுகிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, பிறந்த நாள் கேக் என்று, பிறந்த நாளுக்கென்று தீன்பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறோம், அதை சாப்பிடுகிறோம். இது ரசூலுல்லாவை இழிவுபடுத்துவதற்கு சமம். சில முட்டாள்தனமான மார்க்க அறிவிலிகள் தான் இதை கொண்டாடலாம் என்று அனுமதிக்கலாமே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பிறந்த திங்கட்கிழமையிலே நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். முஸ்லிமில் வர ஹதீஸ். அதனால நீங்க பிறந்த நாளில் நோன்பு பிடிக்கணும்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படி ஒரு இபாதத் இருக்குது நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் தான் பிறந்த தினத்தில் நோன்பு வைத்தனால தான் திங்கட்கிழமை நோன்பு பிடிச்சாங்க. அதனால தான் நாங்கள் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறோம். திங்கள் வியாழன் சுன்னத்து நோன்பு பிடிக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் பிறந்தனால, அவங்க பிடிச்சதுனால அது சுன்னத்து. நாங்கள் பிறந்த நாளெல்லாம் நோன்பு பிடிக்கணும், அது ஒரு சுன்னத்து நினைச்சிடாதீங்க. ஆனால் தான் பிறந்த தினத்தில் ரசூலுல்லாஹ் பசித்திருந்து நோன்பு பிடிக்க நீங்க கேக் வெட்டி கொண்டாடுகிறீர்கள் என்றால் உங்களோட பிறந்த தினத்தை எவ்வளவு கேவலமான ஒரு நிலை. ரசூலுல்லாஹ் பசித்திருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடுகிறீர்கள் உங்கள் பிறந்த நாளில் என்றால் இதைவிட ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்த எப்படி மனசு வருகிறது அவர்களே? ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்த நாளிலே நோன்பு பிடித்தார்கள், அவர்கள் பசித்திருந்தால் என்ன, ரசூலுல்லாஹ் உயிருக்குயிர் நேசிக்கிறோம், ஆனால் நான் பிறந்த நாளில் கேக் வெட்டி பிரியாணி தின்று கொண்டாடுகிறேன் என்றால் என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு ரசூலோட முஹப்பத் இருக்குது. ஒன்று, யூத நசாராக்களை பின்பற்றீங்க, பாவம். ரெண்டாவது, அதை பகிரங்கப்படுத்துறீங்க, பாவம். மூன்றாவது, மக்களை தூண்டுறீங்க, பாவம். நான்காவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலை விட்டுட்டு அவர்களுக்கு மாறு செய்றீங்க, பாவம். அஞ்சாவது, ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சாங்க என்று சொல்கிற பொழுது நீங்க வயிறு நிறைய சாப்பிடுறீங்க, ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துறீங்களே, இது ஒரு பாவம். இத்தனை 5-6 பாவங்களை செய்து கொண்டு பேத்ரே